அன்பிற்குரிய மீனராசி நண்பர்களே, உங்கள் ஜோதிட ஸ்ரீராம ஆதித்யாவினுடைய அன்பு வணக்கங்கள். உங்களுக்கு இந்த மாதம் ஆவணி மாதம் எப்படி கிரக நிலைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சாதகமான கிரகம் அப்படின்னு பார்த்தா குரு 5ஆம் வீட்டில், 9th லார்ட் 4th செவ்வாய் 4ஆம் வீட்டில், சந்திரன் 7ஆம் வீட்டில் மாதத்தினுடைய தொடக்கத்தில். ஸோ 3 கிரகங்கள், ஒரு வருட கிரகம் 2 மாத கிரகம் ரொம்ப சாதகமாக இருக்குது. அந்த நாட்கோள் தொடர்ந்து 2.25 நாளைக்கு ஒரு தடவை நகரக்கூடிய சந்திரன் உங்களுக்கு மாத ஆரம்பத்திலேயே 7ஆம் வீட்டில் இருந்து தன்னுடைய நகரில் துவக்கிறார். ஸோ ராசிநாதன் யோக அதிர்ஷ்ட ஸ்தானத்தில் இருக்கார். குரு உங்களுக்கு பலமாக இருக்கார். இத்தனை நாளாக 7.5 சனியில் ஏகப்பட்ட அடி விழுந்திருக்கும், ஏகப்பட்ட கஷ்டங்கள் இருந்திருக்கும். அதனால் இந்த ராசிநாதன் உங்கள் ராசியை பார்க்கும்போது இதெல்லாம் தாங்கக்கூடிய வலிமை உண்டாகும். 9th லார்ட் 4th இருக்கார். எப்பேற்பட்ட சவால்களையும் சந்தித்து அதிலிருந்து வெற்றி பெறலாம். ஏன்னா வீடு, வாகனம், தந்தை வழி சொத்துக்கள், அதில் இருந்த சிக்கல்லாம் தீர்ந்து ரொம்ப பிரமாதமாக ஒரு மனமகிழ்ச்சியாக அதை அணுகக்கூடிய ஒரு நிலை இந்த செவ்வாய் தருவார். ஜென்மச்சனி, உங்களுடைய ராசியில் ஜென்மச்சனி இருக்குது. 6ல் சூரியன் கேது. எதிரி பயமுறுத்தி பார்ப்பார் இந்த காலகட்டத்தில். அப்படி ஒரு பயமுறுத்தல் எதிரிகிட்ட இருந்து இருக்கும். பயப்பட வேண்டாம், எதிரிகள் பின்வாங்குவார்கள். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் 5ஆம் வீட்டில் செவ்வாய்க்கு நியர்பையாக இருக்கார். அதனால் எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் இந்த மாதம் நீங்கும். உங்களுடைய உபஜய ஸ்தானத்தை செவ்வாய் 8ஆம் பார்வையாக பார்க்குறார். அதனால் எதிரிகள் பின்வாங்கக்கூடிய நிலை இந்த மாதத்தில் மீனராசி நேயர்களுக்கு உருவாகும். இந்த மீனராசி நேயர்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப புலம்பாமல் பொறுமையாக நிதானமாக அப்படி எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா ரோடு, அந்த பாதை ஒரு சரளை கற்களோடு இருக்குது. ஆனால் நீங்கள் ரொம்ப திறமைசாலி, உங்கள்கிட்ட இருக்கிற வாகனம் ரொம்ப நல்ல வாகனம், வேகமாக போக முடியுமோ? போக முடியாது. அப்போ அந்த வாகனம் அந்த சாலை, சீரான சாலை போய் ஏறுறவர்களையும், நம்ம எவ்வளோ திறமையாளராக இருந்தாலும், நம்மகிட்ட இருக்கிற வாகனம் எவ்வளோ நல்ல வாகனமாக இருந்தாலும் நம்ம சீராக பொறுமையாக தான் போய் ஏறணும். ஏன்னா மீனராசி அன்பர்கள் இயற்கையிலேயே ரொம்ப புத்திசாலிகள், ரொம்ப திறமையானவர்கள். அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சேட்டன் உங்கள் ராசி மேலேயே சனி பகவான் உட்காந்துருக்கார். அப்போ ரொம்ப நிதானமாக சீராக செல்லக்கூடிய மாதமாக இருக்கிறது. உங்களுக்கு வாய்ப்புகள் இருந்தால் அருகாமையில் நதி, கடல், இந்த மாதிரி இடங்கள்ல, மலை, இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன பிரயாணம் பண்ணிட்டு வாங்க. சனி, ஞாயிறு அந்த மாதிரி வார இறுதி நாட்களில் பக்கத்தில் இருக்கிற கடல்லையோ, நதியிலையோ, மலையிலையோ போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அங்கே இருக்கிற அம்மனையோ, விநாயகரையோ, முருகனையோ கும்பிட்டுட்டு வாங்க. ஒரு மனசில் ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஏன்னா அந்த ஷாட்டன் அந்த அளவுக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷனை தருவார். டிஸ்ட்ராக்ஷன் ஆகக்கூடாது இந்த காலகட்டத்தில். அதே மாதிரி செய்கிற தொழிலில் கவனம் செலுத்துங்க. ஒரு டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. இதை பண்ணலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணால் பணம் வரும், அதை பண்ணால் பணம் வரும், ஏகப்பட்ட அட்வைஸ் வரும் இந்த காலகட்டத்தில். எங்கேயும் போகாதீங்க. உங்கள் பணத்தை பாதுகாப்பான இடத்துல முதலீடு செய்யுங்க. நிறைய அட்வைஸ் கிடைக்கும். இப்படி பண்ணால் அப்படி முதலீடு கிடைக்கும், இப்படி பண்ணால் அப்படி பணம் வரும். எங்கேயும் போயிடாதீங்க. ரொம்ப பாதுகாப்பான இடத்துல உங்கள் பணத்தையும் பொருளையும் முதலீடு செய்யுங்க. செய்கிற தொழிலில் தொடர்ந்து இந்த ஒரு ஆண்டுக்கு இந்த மீனராசி நேயர்கள் கவனம் செலுத்தணும். டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. தடைப்பட்ட சொத்துக்கள், தடைப்பட்ட பணம்லாம் கைக்கு சேரும். ஏன்னா சுக்கிரன் 8th பிளேஸ்லேருந்து உங்கள் 2nd பிளேஸை பார்க்க போகிறார். அப்போ எனக்கு ரொம்ப நாளாக ஒரு 6 மாதமாக நண்பர்கிட்ட பணம் கொடுத்தேன், வரல, கருத்து வேறுபாடு இருக்குன்னா இப்போ கொண்டு தருவார். இருந்தாப்பா இதை வச்சுக்கோ, எனக்கு பணம் வந்துருச்சு அப்படின்னு கொடுப்பார். அந்த மாதிரி ஒரு மாதம். இத்தனை சங்கடங்கள் மீனராசிக்கு இருந்தாலும் திருமணம், குழந்தை பேரு, அதில் எந்த விதமான தடையும் இல்லை. ஏன்னா ராசிநாதன் 5ஆம் வீட்டில், 5ஆம் அதிபதி 7ஆம் வீட்டில். அப்போ குழந்தை, திருமணம், இந்த 2 மீனராசி நேயர்களுக்கு 7.5 சனி நடந்தாலும் தடை கிடையாது. உங்கள் ஜாதகத்தை பார்த்து அதில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆலயத்தை நீங்கள் போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த மாதங்களில் உங்களுக்கு திருமணம் ரொம்ப சிறப்பாக நடக்கும். வாழ்வியல் பரிகாரம் என்ன கேட்கலாம்? நல்ல மியூசிக் கேளுங்க இந்த மாதத்தில். மியூசிக் கேட்டிங்கன்னா, ஏன்னா 3ஆம் அதிபதி காத்து ராசியில் உட்கார்றார். அதனால் காத்து ராசி 3 ராசியுமே ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ராசியில். மிதுனம், துலாம், கும்பம் 3லையுமே கிரகம் இருக்குது. சுக்கிரன் 3ஆம் வீட்டிலேருந்து 2ஆம் வீட்டை பார்க்குறார். மியூசிக் கேட்டால் என்னங்க நடக்கும் அப்படின்னு கேட்கலாம். மியூசிக் கேட்டால் பணம் வரும், மியூசிக் கேட்டால் சந்தோஷம் வரும். அதாவது நம்ம மன அலை, அந்த ஒரு டியூன், ரேடியோ அப்படியே டியூன் பண்ணுறோம், கரக்கரன்னு இருக்கு. ஒரு கரெக்டான அலைவரிசையில் அதை கொண்டு போய் நிறுத்தும் போது அந்த பாடல் வரும்போது உங்களுக்கு ஒரு மனமாற்றம், ஒரு மன சந்தோஷம், பழைய நினைவுகள் மாறி புது ஒரு மோடுக்கு போகிறீங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த சுக்கிரன் உங்களுடைய 2ஆம் வீட்டுக்கு வரும்போது, காத்து ராசியில் இருக்கும் பொழுது நல்ல மியூசிக் கேட்டிங்கன்னா உங்கள் மனநிலையில் ஒரு புதிய மாற்றம் கிடைக்கும். அந்த மாதிரி மீனராசி நேயர்கள் இந்த மாதம் வாழ்வியல் பரிகாரமாக நல்ல சங்கீதம் கேளுங்கள். அதிர்ஷ்ட வர்ணம் என்ன அணியலாம்? லோட்டஸ் ரோஸ் ரொம்ப சிறப்பாக இந்த மாதம் மீனராசி நேயர்களுக்கு வேலை செய்யும். அதிர்ஷ்ட கடவுள் என்னங்க வழிபடலாம்? குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. குலதெய்வம் நம்ம வாழ்வியலோடு தொடர்புடையது, நம்முடைய முன்னோர்களோடு தொடர்புடையது, நம்மோடு தொடர்புடையது.
5-7 காம்பினேஷன் இருக்கு. இன்னும் சொல்லணும்னா இந்த மாசத்துல தாய் வழி குலதெய்வங்கள் கூட நீங்க போய் சேவிக்கலாம். உங்க குலதெய்வங்கிறது அப்பா வழியில் வரக்கூடியது. 5-7 சம்பந்தம் இருக்கு அப்படின்னா சம்பந்தார் வீட்டு குலதெய்வம், எங்க சம்பந்தி வீட்டுல குலதெய்வ பூஜை பண்ணாங்க, நாங்க போயிட்டு வந்தோம். என்னுடைய மனைவி வழி வீட்டுல குலதெய்வ பூஜை பண்ணாங்க, போயிட்டு வந்தோம். இதெல்லாம் ஒரு மாற்றத்தை உருவாக்கி தரக்கூடிய மாதம். தானமாக என்ன கொடுக்கலாம்? தண்ணீர் கொடுங்கள். தானமாக இந்த மாசத்துல அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயங்கள்ல ஒரு கேன் தண்ணி வாங்கி கொடுங்க. அன்னதானம் நடக்கிற இடத்துல, கோவில்களில் கொண்டு போய் நீங்களே உங்க கையால் முடிஞ்ச ஒரு சர்வீஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன் அதெல்லாம் மாறி மனசுல ஒரு ஸ்திரத்தன்மை வந்து வெற்றியை நோக்கி இந்த கிரகம் சூரியன் ஆவணி மாசத்துல உங்களுடைய கையை பிடித்து அடுத்த கட்டத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. வாழ்க